அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். சரிங்களா? இந்த காணொளியில நம்ம 12ஆம் வகுப்புல மயங்கொலி சொற்கள் அப்படின்னு இருக்கு, அதை எவ்வாறு வாக்கியத்தில் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு காணொளி மொழிபெயர்ச்சி. இதுல கட்டாயமா நமக்கு அரசு பொதுத் தேர்வுல ஒரு வினா உண்டு, 2 மதிப்பெண் இதுல உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் தமிழ் பாடத்துல முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் கட்டாயம் இந்த மொழி பயிற்சியிலே கொஞ்சம் கவனம் செலுத்துதல் வேண்டும். மொழி பயிற்சி அப்படின்னு சொன்னா அங்க வினாத்தாள்ல பாத்தீங்கன்னா 9 வினா கொடுத்துட்டு 7 வினா எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான பகுதிகளில வரக்கூடிய ஒரு வினா இந்த மயங்கொலி சொற்கள். இந்த மயங்கொலி சொற்களை எவ்வாறு வாக்கியத்தில் அமைத்தல், அதனுடைய வடிவமைப்பு என்ன, அது மாதிரி நம்ம 12ஆம் வகுப்புல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதும் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. சரி, இந்த மயங்கொலி எழுத்துகள் அப்படிங்கிறது என்னென்ன எழுத்துகள் நம்ம கீழ்ப்புல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மொத்தம் மயங்கொலி எழுத்துகள் 8 இருக்கின்றது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? ந, ந, ந இது ஒரு பகுதி, அப்புறம் ர, ர இது ஒரு பகுதி, அடுத்தது ல, ல இது ஒரு பகுதி. ஆக மொத்தம் ழ இதோட சேர்த்தா ழ இது ஒரு பகுதி. மொத்தம் 8 எழுத்துகள் இருக்கும் இல்லைங்களா? இங்க 3, இங்க 3, இங்க ஒரு 2. அப்ப இந்த எழுத்துக்கள்லாம் எதனால மயங்கொலி எழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மை ஒலியால் இவையெல்லாம் ஒத்து இருக்கின்றன, சிறுபான்மை ஒலியால் வேறுபட்டு இருக்கின்றன. அந்த சிறு வேறுபாடுதான் மிகப்பெரிய ஒரு பொருள் மாற்றத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல எந்தெந்த சொற்கள் எல்லாம் நமக்கு மொழிக்கு முதல்ல வரும், இறுதியில வரும், இடையில வரும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த காணொலியில இதுல இந்த மயங்கொலி சொற்கள்ல, மயங்கொலி எழுத்துக்கள்ல எந்தெந்த சொற்கள் எல்லாம் பயின்று வருகிறதோ அந்த சொற்கள் எல்லாம் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது, அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நம்ம விடையாக எழுத வேண்டும், அந்த வடிவமைப்பு என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. இயல் 1ல 12ஆம் வகுப்புல இயல் 1ல நமக்கு சில பகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தா தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கண பகுதிகளில் இந்த சொற்களினுடைய வேறுபாட்டை அறிந்து நீங்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கூட நமக்கு பெரும்பான்மையா இந்த மயங்கொலி சொற்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய இயல் 2லும் இயல் 5லும் இருக்கு நமக்கு. சரிங்களா? அதுக்கு பதிலாக இந்த இயல் 1ல் இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு கேட்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயல் 2 மற்றும் 5ல் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ச்சிகளை, அதாவது மயங்கொலி சொற்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, முதல் சொல் பாருங்க, அறம், அறம். இதுல என்ன சொல் வந்திருக்கு, என்னென்ன சொற்கள் வந்திருக்கு பாருங்க. அறம், அறம் ரெண்டுமே பார்க்கறதுலாம் ஒரே மாதிரியான ஒலி உச்சரிப்பு இருக்கு. ஆனால் இங்க வல்லின ரகரம் இருக்குது, இங்க இடையின ரகரம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இரண்டும் மாறினதுனால என்னங்கயா பெரிய வேறுபாடு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அங்க பாருங்க, அறம் அப்படின்னு சொன்னோம்னா நன்மை, நீதி என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. இதுவே அறம் என்று சொன்னால் கத்தி, அப்புறம் வாள், இது மாதிரி, அதுக்கப்புறம் வாளை கூர்மையாக்கும் கருவி, இப்படி எல்லாம் நமக்கு பொருள் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த அறம், அதாவது வல்லின ரகரம் போன்ற அறமும் இடையின ரகரம் போடுகின்ற இந்த அறம் என்பதும் வேறு வேறு பொருளை நமக்கு தருகிறது. அப்படிங்கிறதுனால இந்த 2 சொற்களினுடைய பொருளை உணர்ந்து நாம அதை வாக்கியத்துல அமைச்சு எழுதணும். சரிங்களா? முதல்ல பாருங்க, இந்த சொற்களுக்கு முதல்ல பொருளை நம்ம எழுதணும். அறம் அப்படின்னா நன்மை அல்லது நீதி. சரிங்களா? அடுத்தது அறம் என்று சொன்னால் வாளை கூர்மையாக்கும் கருவி அல்லது வாள் அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா? இப்ப இந்த 2 சொற்களுக்கும் பொருள் எழுதியாச்சு. அவங்க வினாத்தாள்ல இப்படி கொடுத்திருப்பாங்க, அறம், அறம் ஆகிய சொற்களின் பொருளை அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படி கொடுப்பாங்க நமக்கு. சரிங்களா? அப்ப இது வினா. அப்படி இது வினாவை என்று சொன்னால் விடை நம்ம எப்படி எழுதணும்? முதல்ல அந்த 2 சொற்களை எடுத்து எழுதிட்டு அதுக்கு பொருள் எழுதணும். பொருள் எழுதிட்டு இப்போ இந்த 2 சொற்கள் வரும்படியாக நம்ம வாக்கியத்துல அமைச்சு எழுதணும். இந்த பொருள் வரும்படியாக எழுதக்கூடாது எப்பயுமே. புரியுதா உங்களுக்கு? இந்த பொருள் வரும்படியாக நாம எழுதக்கூடாது, இந்த சொற்கள் வரும்படியாகத்தான் இந்த வாக்கியத்துல அமைச்சு எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு சான்று கொடுத்துருக்க பாருங்க, அறம் செய்பவர்களுக்கு அறம் தேவைப்படாது. அப்ப 2 அறமும் இந்த வாக்கியத்துல நமக்கு பயின்று வந்திருக்கு. சரிங்களா? இப்படி நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா கட்டாயமா இதுக்கு 2 மதிப்பெண். இது போல இருக்கக்கூடிய பிற சொற்களும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, குறை, குறை அடுத்த சொல்லு.
ஒரே மாதிரியான ஒலி உச்சரிப்பு. இங்கேயும் பார்த்தோன்னா வல்லினரகரம் இடைநரகரம் வந்திருக்குது. சரிங்களா? இந்த குறை என்றால் குறைவு, குறைவானது என்பது பொருள். இந்த குறை என்றால் குறைத்தல், ஒலி, நாய் குறைத்தல் சொல்றோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, நாய் குறைத்ததால் பாடலின் ஒலி குறைவாக கேட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாய் குறைத்ததால் பாடலின் ஒலி குறைவாக கேட்டது. அப்ப இந்த குறை என்பது குறைவு, இந்த குறை என்பது குறைத்தல் என்கின்ற பொருள்ல நம்ம ரெண்டு சொற்களையும் என்ன பண்ணிட்டோம், பயன்படுத்திட்டோம் இங்க. சரிங்களா? நாய் குறைத்ததால் பாடலின் ஒலி குறைவாக கேட்டது. என்ன பண்ணணும் அடுத்தது, இது எழுதிட்ட பிறகு இத அந்த எந்தெந்த சொற்களை நம்ம பயன்படுத்திருக்கோமோ அந்த சொற்கள் கீழே என்ன பண்ணணும், அடிக்கோடு போட்டுடணும். அப்ப 3 விஷயங்கள் நம்ம இதுல செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று, முதல்ல அந்த வினாவை எடுத்து எழுதிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வினாவுக்கான பொருள் எடுத்து எழுதிட்டீங்க. பொருள் எடுத்து எழுதிட்டு அடுத்தது அதை வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். அதோட என்ன பண்ணணும், கீழே அடிக்கோடு போட்டுடணும். இந்த 3 செய்திகளும் நீங்க கவனமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மயங்கொலி சொற்களுக்கும் இந்த 3 செய்திகள் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு 2 மதிப்பெண். ஏன் இதுல இதுதான் எழுதணுங்களா ஐயா, இல்ல வேற ஏதாச்சும் எழுதலாமா அப்படின்னு கேட்டா நீங்க வேற ஏதாச்சும் கூட தாராளமாக எழுதலாம். சரிங்களா? அப்ப நமக்கு எந்த இடத்துலயுமே எழுத்து பிழைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு சிலதை நம்ம பயிற்சி எடுத்ததே போயிட்டு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒன்று. அதாவது மதிப்பெண் கட்டாயமா நமக்கு கிடைக்கும். எழுத்து பிழைகளால, வாக்கிய பிழையினால எந்த மதிப்பெண்ணும் நமக்கு குறையாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்த சொல் பார்க்கலாம் வாங்களேன். வளம், வளம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, வளம் என்றால் வளமை என்பது பொருள். இந்த வளம் என்றால் வலப்பக்கம் அல்லது வலதுகை பக்கம் சொல்றோம் இல்லையா, அதை வலப்பக்கம் என்று நம்ம சொல்லணும். இப்ப பாருங்க, வாக்கியத்துல பாருங்க, எங்கள் ஊரில் நீர் வளத்தால் நீர் வளத்தால் செழித்திருந்ததை ஏரியின் வலப்பக்கம் சென்று பார்த்தேன். ஏரியின் வலப்பக்கம் சென்று, வலம் கூட்டல் பக்கம் வலப்பக்கம், வலப்பக்கம் சென்று பார்த்தேன். இப்படி நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்க, களம், களம். களம் என்று சொன்னால் இடம் என்பது பொருள். இன்ன களம் என்று சொன்னால் பாத்திரம் என்பது பொருள். அப்படி போர்க்களத்தில் வீரனுக்கு மண் களத்தில் நீர் கொடுத்தனர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு இது புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கூடுதலா ஒரு புரிதலுக்காக, கூடுதல் ஒரு மகிழ்ச்சிக்காக என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு காட்சியை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, போர்க்களத்தில் மண் களத்தில் அந்த வீரனுக்கு நீர் தரப்பட்டது. இந்த இடம் போர்க்களம், அவனுக்கு மண் களத்துல நீரானது தரப்படுகிறது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஒரு கூடுதல் செய்தி அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, கிளி, கிளி. பாருங்க, கிளி இருக்கு. கிளி என்றால் பறவை அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு பறவை. இன்னொரு கிளி அப்படின்னு சொன்னா இதுக்கு பயம் என்பது பொருள். அப்ப முதல் கிளிக்கு பறவை என்பதும் இந்த கிளிக்கு பயம் என்பதும் பொருளாக இருக்கிறது. இப்ப இந்த 2 சொற்களும் ஒரு வாக்கியத்துல வர மாதிரி ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கணும். பாருங்க, நான் வளர்த்த கிளி பூனையை கண்டதும் கிளி கொண்டது. இந்த கிளியானது இந்த பூனையை பார்த்தோன்னே அப்படியே பயப்படுதான். அப்ப இந்த கிளி என்பது பறவை, கீழ்நோக்கு லகரம் என்று சொல்லுவோம். இது மேல்நோக்கு லகரம் என்று சொல்லுவோம். இதை நகர லகரம் என்று சொல்லுவோம். இதை வகர லகரம் என்று சொல்லுவோம். நம்ம எப்படி வேணாலும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, அப்ப இந்த கீழ்நோக்கு லகரத்துல பறவை என்பது, அதாவது கிளி என்பது பறவையை குறிக்கிறது. இந்த மேல்நோக்கு லகரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிளி என்பது பயத்தை குறிக்கிறது. சரிங்களா? வாக்கியத்துல நான் வளர்த்த கிளி பூனையை கண்டதும் கிளி கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப இது உங்களுக்கு தெளிவா விளங்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த சொல் பாருங்க, என்றால், என்றால். என்றால் என்றால் அவள் கூறினாள். இங்க பாருங்க, கீழ்நோக்கு லகரம் லகான் ஒற்றே மகடு அரிசொல் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இல்ல முடிஞ்சிட்டு சொன்னா பெண்பால், இன்ல முடிஞ்சிட்டு சொன்னா ஆண்பால், இருல முடிஞ்சிச்சுன்னா பலர்பால். இதெல்லாம் நம்ம முன்னாடி பால் அப்படிங்கிறத சரியா பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப என்றால் எப்படின்னா அவள் கூறினாள், சொன்னாள் என்பது பொருள். இதுவே என்றால் அப்படின்னா அப்படி என்றால் ஒரு வினாச்சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? இங்க பாருங்க, வேழம் என்றால் யானை என்றால் அந்த பெண். வேழம் என்றால் யானை என்று கூறினாள், என்றால் அந்த பெண் அப்படிங்கிற. அப்ப என்றால் இங்க இருக்கு, இங்கேயும் என்றால் இருக்கு. என்றால் அப்படின்னா பெண், அந்த பெண் கூறினாள் என்பது இங்கே பொருளாக இருக்கிறது. சரிங்களா? அதை கொஞ்சம் ஒப்புமையா இருக்கிற மாதிரி ஒரு காணொலி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, போனால், போனால். என்ன போனால் போனால் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல்ல கீழ்நோக்கு லகரம், அடுத்தது மேல் நோக்கு லகரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப போனால் அப்படின்னா அவள் சென்றாள்.
அவள் சென்றாள், இங்க இருந்து போயிட்டா போயிட்டா அப்படின்னு அர்த்தம். போனால் அப்படின்னா அப்படி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த இணைப்பு சொல்லாக இது நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நகை தொலைந்து போனால் போகட்டும், நகை தொலைந்து போனால் போகட்டும் என்று அவள் கூறி போனாள். யாராச்சும் போவாங்களா? அது மாதிரி சின்னதா ஒரு கவரிங்ல போனால் கூட அவங்க வந்து அலசி துருவி ஆராய்ந்து எடுத்துருவாங்க. இது வாக்கியத்துக்காக நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்ப நகை தொலைந்து போனால் போகட்டும் என்று அவள் கூறி போனாள், என்று அவள் கூறி போனாள் அப்படின்னு சொன்னா அவ தொலைஞ்சா தொலைட்டும் என்று சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா என்பது இதனுடைய பொருள். பாருங்க, அப்ப நகை தொலைந்து போனால் போனால் இங்க போனால், போகட்டும் என்று சொல்லி அவள் போனாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொடுத்துருக்கோம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆணை ஆணை. இங்க டன்னகரனா, இங்க ரென்னகரனா, இங்க டன்னகரனா, இங்க ரென்னகரனா. இப்ப இது ரெண்டுத்துக்குமான பொருள் பாருங்களேன். ஆணை அப்படிங்கிற போது கட்டளை என்பது பொருள், இந்த ஆணை என்றால் யானை என்பது பொருள். இங்க சேர்ந்து வாக்கியத்துல பாருங்க, மன்னன் ஆணை மீது அமர்ந்து, மன்னன் ஆணை மீது அமர்ந்து வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்தான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, மன்னன் ஆணை மீது அமர்ந்து வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்தான். மன்னன் ஆணை மீது அமர்ந்து வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்தான், இப்படி பண்ணுங்க, இந்த நாட்டை வெல்லுங்க அப்படின்னு ஆணை பிறப்பித்தான். ஆணை என்றால் உத்தரவு அப்படின்னு கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்த சொல் பாருங்களேன், மழை மலை மழை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ மலை மழை மலை என்று சொன்னால் என்னென்ன பொருள் இருக்குது? முதல்ல மழை என்றால் தெரியுது உங்களுக்கு, மழை பொழிவு, மழை பெய்தல், வானத்திலிருந்து மழை பொழிவது. அடுத்தது மலை அப்படிங்கிற போது அது பெரிய மலை, உயரமான குன்று, மடு, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? உயரம் குறைந்தது மடு, கொஞ்சம் உயரமானது என்னது? மடு, அடுத்தது குன்று, அடுத்தது மலை அப்படின்னு நம்ம பாக்குறோம், சரிங்களா? சரி, இப்ப இதை வாக்கியத்தில் அமைச்சதுன்னா என்ன பண்ணுறோம்? உங்க பாருங்க, மலை மீது மழை பொழிந்தது, இது மலை, மழை பொழிகிறது. அப்போ மலை மீது மழை பொழிந்தது அப்படின்னு நம்ம இதுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது இயல் 1ல இருக்கக்கூடியது. இப்ப இயல் 2ல பாருங்க, புல் 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 புல், ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ரெண்டுமே என்ன பொருள்? முதல்ல இருக்கக்கூடிய புல் சிறிய தாவரம், சிறிய புல் பூண்டுகள் இருக்குல்ல, அது புல் பூண்டுகள். அடுத்தது இது புல் என்றால் பறவை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இத முதல்ல இருக்கக்கூடிய புல்லுக்கு சிறிய தாவரம், புல் பூண்டுகள். அடுத்தது புல் என்றால் பறவை, பறவை இனங்கள். சரி, இங்க பாருங்க வாக்கியத்துல, புல் தரையில் புள்ளினங்கள் இரை தேடின. தரையில பறவைங்களாம் உட்காந்துக்கிட்டு அதுக்கான இரையை தேடிக்கொண்டிருந்தன என்பது பொருள், சரிங்களா? அப்ப இது நமக்கு விளங்குது. அடுத்து சொல் பாருங்க, இந்த மாதிரி 3 கூட தருவாங்கப்பா, 3 கூட தருவாங்க, 1 2 3, சரிங்களா? நம்ம அந்த மயங்கொழியில பார்த்தோம் இல்லையா, ல ல ழ, அதுக்கப்புறம் ந ந ந, இது மாதிரி 3 வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூட தருவாங்க. சரி, அப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்? அதே மாதிரி 3 சொற்களையும் வரிசை எழுதிட்டு அதே 3 சொற்களுக்குமான பொருள் எழுதிட்டு பிறகு வாக்கியத்தில் அமைச்சதுங்க. இது பதிலளிக்கிற முறை, அந்த வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வினாத்தாள் வடிவமைப்பு, இது விடைத்தாள், விடைக்கான ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலை என்றால் சிரம், இந்த தலை என்றால் கட்டு என்பது பொருள், தழை என்றால் இலை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப இது 3ஐயும் அமைக்கிற மாதிரி பாருங்க, ஆடுகளுக்கு தழையை வெட்டி அதை தலைத்து தலையில் சுமந்து செல்கிறான். இங்க பாருங்க, ஆடுகளுக்கு இலை தழைகளை தலைத்து தலை மீது சுமந்து போகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சி. இங்க பாருங்க, ஆடுகளுக்கு தழையை, தழை 1, அதை தலைத்து 2, தலை மீது தலையில் சுமந்து செல்கிறான் 3. ஆக மொத்தம் இந்த 3 சொற்களும் வருகிற மாதிரி நாம இங்க வாக்கியத்தில் அமைச்சிருக்கோம். மறுபடியும் சொல்றோம் பாருங்க, சொல்லுக்கான பொருளை வாக்கியத்தில் அமைக்க கூடாது. என்ன பண்ணணும்? அந்த சொல்லைத்தான் வாக்கியத்துல அமைச்சு எழுதணும். அப்படி நான் பண்ணிருக்கேன், முறையாகத்தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழே அடிக்கோடு போட்டு காட்டணும், சரிங்களா? 2வது முறை சொல்றேன், ஏன் 2வது முறை சொல்றேங்கிறத கவனமா வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பாருங்க, கலை கலை கழை அப்படின்னு கொடுத்துருக்கேன். முதல் கலை பாருங்க, வித்தை என்பது பொருள். 2வது கலைக்கு அகற்றுதல் என்பது பொருள், அகற்று அப்படின்னு அர்த்தம். கழை அப்படின்னா மூங்கில் என்பது பொருள். அப்ப முதல் கலை வித்தை, 2வது கலை அகற்றுதல், 3வது கழை என்பது மூங்கில் என்பதை குறிக்கிறது, சரிங்களா? இப்ப வாக்கியத்தில் பாருங்க, கழை கூத்தாடி தன் வறுமையை களைய, கழை கூத்தாடி தன் வறுமையை களைய பல கலைகளை நிகழ்த்தினான்.
பாருங்க, கழை கூத்தாடி அப்படின்னா மூங்கில் வச்சுக்கிட்டு கூத்து நடத்துறவங்க, சரிங்களா? அவங்க தங்களுடைய வறுமையை களைவதற்காக, நீக்குவதற்காக என்ன பண்றாங்க, ஊருக்கு மத்தியில பல கலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நான் கொடுத்த இந்த சான்றுக்கான ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேற ஒரு வாக்கியம் கூட நீங்க அமைத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்த சொல் பாருங்க, விலை, விலை, விழை. முதல் விலை என்றால் மதிப்பு, எவ்வளவு ரூபாய் இந்த பொருள் அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா, அது. இரண்டாவது விலை விளைதல், விளைச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூணாவது விலை விருப்பம். இப்ப இது மூன்றத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு வாக்கியத்துல அமைச்சதுறோம். இங்க பாருங்க, குமரன் விளைச்சல் நன்றாக இருந்ததால் நல்ல விலைக்கு நெல்மணியை விற்று மேலும் விவசாயம் செய்ய விழைகிறான். வாக்கியம் என்னமோ சிறப்பா தான் இருக்கு. ஆனால் இந்த காலத்துல விவசாயிகள் எங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, திரும்ப விவசாயம் செய்வதற்கு எங்க ஆர்வம் கொள்றாங்க? காரணம் இந்த இடைத்தரகர்கள் அப்படிங்கலாம் நம்ம பாக்குறோம், சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்ப விளைச்சல் நன்றாக இருந்ததால் நெல்மணிகளை கூடுதல் விலைக்கு விற்றதனால் திரும்ப அவன் விவசாயம் செய்ய விரும்பினான் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தின் வழியாகவும் இந்த வாக்கியத்தின் வழியாகவும் இந்த பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, களம். களம் இது முன்னாடி நம்ம பார்த்தோம், அது தனி பயிற்சி அப்படிங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய சில செய்திகளும், இது இயல் 5க்கான பகுதிகள் அப்படிங்கிறதுனால இதுல இயல் 5 இருக்கக்கூடிய முழுமையாகவும் அதை நம்ம பார்த்துறோம். களம் என்றால் இடம், களம் என்றால் பாத்திரம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம், முன்னாடியும் பார்த்தோம், சரிங்களா? வளம். வளம் அப்படின்னா வலப்பக்கம், இது வளமை. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன அப்படிங்கிற செய்தி கூட நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சரி, அடுத்தது பாருங்க, புல். இதுவும் நாம பார்த்தோம், சிறிய தாவரம். புல் என்பது பறவை. புல்தரையில் புள்ளினங்கள் இறை தேடின, புல்தரையில் புள்ளினங்கள் இறை தேடின அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, உழை. உழை அப்படிங்கிறோம், உழை. இங்க உழை, உழை, சரிங்களா? இந்த உழை என்றால் உழைத்தல், இந்த உழை என்றால் மன உளைச்சல். இன்னும் கூட சில சில இடங்கள்ல கூடுதலா கொடுப்பாங்க, உழை, 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 மூன்றும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும், சரிங்களா? மன உளைச்சல் தீர உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். மன உளைச்சலா நிறைய போய் கஷ்டப்படுங்க, உழைங்க, சிந்தனை முழுக்க அங்க போயிடும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிரும், சரிங்களா? ஏன்னா உழைப்பில் உங்களுடைய கவனம் இருப்பதனால. சரி, அடுத்தது பாருங்க, கான். கான் முதல்ல இருக்கக்கூடியது ரென்னகர நகரம். அடுத்தது பாத்தீங்கன்னா டன்னகரனா, சரிங்களா? இப்ப இந்த கான் என்றால் காடு அப்படின்னு பொருள், இந்த கான் என்றால் பார் என்பது பொருள், சரிங்களா? அப்ப இது இரண்டையும் வாக்கியத்துல எப்படி நம்ம அமைக்கிறோம்? கான் சென்று அப்படின்னா காட்டிற்கு சென்று இயற்கையின் அழகை காண்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, காட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து இயற்கையின் அழகை கண்டு எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஊன். ஊன் அப்படின்னு 2 சொற்கள். பாருங்க, ஊன் என்றால் உணவு, தினமும் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு ஊன் என்று ஒரு சொல்லாலும் அழைக்கிறோம். இன்னொன்று ஊன் அப்படின்னு சொன்னா அன்றாடம் ஊன் உண்பது தவறு. இங்க பாருங்க, இறைச்சி அப்படின்னு, இந்த ஊன்னா இறைச்சி என்பது பொருள், சரிங்களா? சத்துள்ள ஊன்களை, உணவுகளை உண்டு நம்ம சாப்பிட்டு ஊன் உணவுகளை தவிர்த்து விடு. ஏன் இந்த ஊன் உணவுகளை தவிர்த்துங்கிறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ சாப்பிடுறது ஒரு காலத்துல சிறந்ததாக இருந்தது. இப்ப சில அன்றாடம் சாப்பிடுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிருகத்தினுடைய இயல்புகள் சில நேரங்கள்ல நம்ம மனிதனுக்கு வந்துவிடும் என்பதனால அதை அன்றாடம் சாப்பிடாதீங்க, இப்பயா ஒரு முறை அப்படிங்கிறத வச்சுங்க, முடிந்த அளவுக்கு குறைச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப சத்துள்ள ஊன்களை உண்டு ஊன் உணவுகளை தவிர்த்து விடு என்பது இதனுடைய பொருள். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, திண்மை. திண்மை இயல் 5ல நம்ம கொடுத்துருக்காங்க, திண்மை. திண்மை திண்மை என்று சொன்னால் தீமை என்பது பொருள், அதாவது ரென்னகர நாவுக்கு. இதுவே டன்னகர நாவாக வந்துச்சுன்னா என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, வலிமை என்பது பொருள். வலிமை என்பது பொருள். அப்போ திண்மையானவர்கள் யாருன்னா வலிமையானவர்கள், பிறருக்கு திண்மை செய்வது கூடாது. அப்ப திண்மை செய்வது கூடாது. அப்போ வலிமையானவர்கள் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. இவர் வலிமையானவர், நினைச்சா அந்த குழந்தைகிட்ட இருந்து ஏமாத்திட்டு தூக்கிட்டு போடலாம், அப்படிலாம் எடுக்காம என்ன பண்றாரு, அவரு அறம் செய்ய விரும்பு என்பது போல நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கான ஒரு பயிற்சி. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம், இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, இயல் 1, இயல் 2, இயல் 5ல இருக்கக்கூடிய மொழி பயிற்சிகளை நம்ம தெளிவாக பார்த்தோம். அதாவது மொழி பயிற்சினா இந்த மயங்கொலி சொற்களை மட்டும் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்ப உங்களுக்கான ஒரு நேரம் இது. உங்களுடைய அறிவை விரிவு செய்வதற்காக நீங்க அரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, கரை கரைனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க,
தாளம், தாளம்னா என்னன்னு பாருங்க. பொறி, பொறி அப்படின்னா என்னன்னு பாருங்க. வெள்ளம், வெள்ளம் என்று இனிப்போட நம்ம முடிக்கிறோம். இப்ப இந்த ஒரு அரி அப்படிங்கிற சொல்ல மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 139 சொற்கள் இருக்குது அகராதியில. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு சொல்லுக்கு நீங்க அதை பொருளை அமைச்சுக்குங்க. புரியுதுங்களா? இது மாதிரி இந்த சொற்கள் எல்லாம் ஒரு சில சொற்கள் கொஞ்சம் வித்தியாசமான பொருளை உடையதாக இருக்கிறது. தேடி கண்டுபிடிச்சு இதையும் கூடுதல் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இன்னும் ஒரு சில அற்புதமான காணொளிகளோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.